கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிப்ரவரி மாதத்தின் 2026வது ஆண்டு இந்த முதல் நாளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையாக இந்த நாளிலும் உங்களோடு கூட பேச போகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. அநேக நேரங்களில் நாம் யோசிக்கிறது உண்டு, என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு சுக வாழ்வு உண்டாகும் என்று நாம் அநேக நேரங்களில் யோசிப்பது உண்டு. அநேக காரியங்கள் நிமித்தமாக ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகாதா, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி உண்டாகாதா என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் காத்து இருக்கிறது உண்டு. ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கும் பொழுது ஒரு கண்ணீரின் பாதையாக இருக்கலாம், ஒரு கவலையின் பாதையாக இருக்கலாம், அநேக அவமானத்தின் பாதையாக இருக்கலாம், நிந்தையின் பாதையாக இருக்கலாம், வெட்கத்தின் பாதையாக இருக்கலாம். வெளியே தலையை காட்டக்கூட முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தின் துக்கத்தின் நிமித்தம் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் எப்போ என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நன்மை நடக்கும், எப்போ என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்கும், எப்போ என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு வேளை இந்த சமாதானத்துக்காக, இந்த நிம்மதிக்காக இதுவரைக்கும் நீங்கள் ஏங்கி இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளிலே பேசுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகத்தில் நாம் பார்ப்போமானால் 58ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலே நாம் பிற்பகுதியை நாம் பார்ப்போமானால், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ செய்தியின் தலைப்பு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றால் நீ இதுவரைக்கும் காத்திருந்த அந்த சுக வாழ்வுக்காக கர்த்தர் இந்த நாளிலே, இந்த பிப்ரவரி மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சுக வாழ்வை நீங்கள் துளிர்க்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை பட்டு போன உங்க வாழ்க்கையை போல கூட அது காணப்படலாம். இனி எப்படி நாம் எழும்ப போகிறோம், இனி என்ன நடக்க போகிறது என்று சொல்லி கூட ஒருவேளை ஒரு பட்டு போன ஒரு மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையிலே இதுவரைக்கும் துளிர்க்கவே முடியாதபடி காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சுக வாழ்க்கையாக கர்த்தர் மாற்ற போகிறார். சமாதானம் இல்லாமல் இருந்தீர்களா, சந்தோஷம் இல்லாமல் இருந்தீர்களா, உங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தீர்களா, ஒருவேளை நிம்மதியை இழந்து போய் இருக்கிறீர்களா, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சுக வாழ்வை துளிர்க்க செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால், சங்கீதம் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். உன்னுடைய வீட்டில் இதுவரைக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்திருப்பீர்களானால் கர்த்தர் இந்த நாளில் இருந்து உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை உண்டாக்க போகிறார். அது மாத்திரம் இல்ல, உன் அரண்மனைக்குள்ளே ஒரு சுகம்
அவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் ஏதாவது ஒரு வியாதியின் மத்தியில் இருக்கிறீங்களாம். அடிக்கடிக்கு வியாதி உங்களை தாக்கி கொண்டிருக்கிறதா, அல்லது ஏதாகிலும் மாந்திரிகம் சூனியம் உங்களை தினம் சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறா, அது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை, என் வாழ்க்கையில ஒரு சுகம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் அரண்மனைக்குள் ஒரு சுகம் உண்டாகும்படி இந்த நாளில் இருந்து அவர் செய்ய போகிறார். இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க வாழ்க்கையில ஒரு சுகத்தையும், உங்க அரண்மனைக்குள்ளாக நீங்கள் ஒரு சுகத்தையும் காண போகிறீர்கள். உங்க அலங்கத்திற்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்க வீட்டில் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்க வீட்டில் ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் 14வது அதிகாரத்துல நாம் 27வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எந்த காரியத்துல இதுவரைக்கும் உங்களுடைய இருதயம் கலங்கி கொண்டிருந்ததோ, எந்த காரியத்தில் ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, பயப்படாது இருப்பதாக. ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தையே இந்த பூமியில் அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். அது உலக மக்கள் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிற ஒரு சமாதானத்தை இந்த நாளிலிருந்து உங்க அலங்கத்திற்குள், உங்க வீட்டுக்குள், உங்க குடும்பத்துல அவருடைய சமாதானத்தை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய அரண்மனையில ஒரு சுகத்தை காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. வியாதிகள் மாறப்போகிறது, கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. எந்தெந்த காரியத்துல இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சுக வாழ்வு இல்லாமல் இருந்தீர்களோ, இன்று முதல் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுக வாழ்வை கொடுக்க போகிறார். உன் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வாக்கு தத்தத்தின்படி இசையா 58:8 வசனத்தின் படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுக வாழ்வை கொடுக்க போகிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த மாதத்திலே அது துளிர்க்கிறதை உங்களுடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த மாதத்தை ஆவியாருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்துக்கான ஆண்டவரே ஒரு அழகான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில எதுல ஆண்டவரே இது வரைக்கும் அவர்கள் கண்ணீரின் பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வியாதியின் மத்தியில இருந்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு மாந்திரிக சூரியத்திலே கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, அவருடைய சுக வாழ்வு துளிர்க்க கிருபை செய்யுங்க. சீக்கிரத்திலே துளிர்க்க, அதிலிருந்து ஒரு விடுதலை, அதிலிருந்து ஒரு சுகம், அதிலிருந்து ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரின் வாழ்க்கை இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவருடைய சுக வாழ்வு இன்றையில இருந்து துளிர்க்க செய்வீராக. இந்த மாதத்திலே அற்புதங்களை காணட்டும், இந்த மாதத்திலே அதிசயங்களை காணட்டும். இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய போக்கு வரத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்கிற வேலை தொழிலை ஆசீர்வதிப்பீராக. வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே உங்க கரம் கூட இருந்து நடத்துவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. எல்லா வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஐயா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், செய்கிற தொழில் வேலை அத்தனையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.